அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடும் ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி ஆடி 26 திங்கட்கிழமை ஆங்கில வருடம் ஆகஸ்ட் 11, 2025 இன்று மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று பிற்பகல் 3:18 வரை சதயம், பின்பு புரட்டாதி. திதி இன்று பிற்பகல் 12:16 வரை சுவாதிகை, பின்பு திரியோதிகை. யோகம் இன்று சித்த யோகம், மரண யோகம். சந்திராசு நட்சத்திரம் ஆயிலியம், மகம். ராசி பார்த்திங்கன்னா கடகம், சிம்மம். சந்திராசை பொறுத்த மட்டும் இந்த ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த கடக ராசி கடக லக்கணம், சிம்ம ராசி சிம்ம லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாங்கி செல்லக்குள்ளே கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை ஏற்படுத்திடும். கருத்தில் கொள்ளுங்கள். சந்திராசை பொறுத்து மட்டும் பகை, அலைச்சல், உடல் சோர்வு, வீண் விரயம், அதாவது பண விரயம், கணவன் மனைவியுடைய பிரச்சனை, அலுவலகத்தில் சக ஊழியர்களுடைய மோதல் போக்கு, இது அனைத்தையும் ஏற்படுத்தும். அதனால் சந்திராசி இருக்கிறது கடக ராசியோ கடக லக்கணமோ, சிம்ம ராசியோ சிம்ம லக்கணமோ மிகவும் கவனமாக இருந்து தான் உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளணும். இல்லைனா பிரச்சனைகள் தன்னால் தேடி வரும். அதே போல் இந்த தொலைதூர அலுவலகம் செல்கிறவங்க, தொலைதூர பயணங்கள் மேற்கொள்கிறவங்களா இன்று மிகவும் கவனமாக இருந்து உங்களுக்கு தற்காத்து கொள்ளுங்கள். வீட்டிலேருந்து கிளம்பக்குள்ளே அனைத்து பொருட்களையும் சரியாக எடுத்து நான் பார்த்துட்டு வீட்டிலேருந்து கிளம்புங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல், அதாவது அலைச்சல் மன உளைச்சல் இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக போயிட்டு வர முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 6:15 6:15 7:15, மாலை 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 10:15, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் இந்த புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது சிறப்பு. அதுவும் அந்த ஓர டைமில் பயன்படுத்தணும். ஓரை சரியான ஓரையை பிடித்திங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். இன்று திங்கட்கிழமையில் சந்திர பகவான் தான் வழி நடத்துவார். சந்திரன் பார்த்திங்கன்னா இது இப்போ காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 சந்திர ஓரை. இந்த சந்திர ஓரையை பயன்படுத்தினா நீங்கள் குழந்தை பாக்கியத்தை பெற முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ ராவு காலம் காலை 7:30 9, யமகண்டம் காலை 10:30 12, குளிகை மதியம் 1:30 3. குளிகைன்னா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. தீவினையே ஏற்படுத்தும். அதே போல் சூளம் கிழக்கு. கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கை ஏற்றணும். ஏன்னா இன்று கிழக்கு தசநாதன் வழி நடத்துகிறார். கருத்தில் கொள்ளுங்கள். அப்போ தான் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்படும். இப்போ ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதம். ஒரு உயர்வான நாள். உங்களுக்கு இந்த நாள் ஒரு உயர்ந்த இடத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். அற்புதமான நாள். ரிஷபராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதம். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும் நாள். பாலிய நண்பர்கள் பார்ப்பீர்கள். இன்று முழுவதும் நண்பர்கள் மூலமாகவே பொழுதை கழிப்பீர்கள். அற்புதமான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் ஒரு உள்ள மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாள். அற்புதமான நாள் மிதுன ராசிக்காரர்களுக்கு. கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. அதிகப்படியான பயங்கள், பொருள் விரயங்கள், உடல் வியாதிகள் இதெல்லாம் வரதுக்கு அதிக வாய்ப்பு. அதனால் கடகராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே தாங்குது. அதிகப்படியான பகைகள் ஏற்படலாம், கோபங்கள் வரலாம், அதனால் பிரச்சனைகளும் வரலாம். இந்த பெண்கள் விஷயத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மிகவும் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகளும் பகைகளும் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார்
பண வரியும் பொருள் வரியும் எதுவும் இல்லைனாலும் அதிகப்படியான கோபங்களும் உடல் வியாதிகளும் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்று இங்கே கோபத்தை அடக்கி உணவு கட்டுப்பாடோடு இருந்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கி இதனால் செலவு செய்யுங்க, சிறப்பாக செல்லும். துளாராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். மனம் ஒரு தெளிவான நிலையில் இருக்கும். எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதில் பலன்கள் அற்புதமாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். துளாராசியை பொறுத்த மட்டும் இன்று அற்புதமான நாள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். அடுத்தவருடைய ஆதரவு, ஒத்துழைப்பு, உதவி, பரிவு ஏற்படக்கூடிய நாள். அதனால் எந்த ஒரு செயலை செய்தாலும் கண்ணு கருத்துமாக விழிப்புணர்வோடு செய்யுங்க. ஏன்னா விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பான நாள். எந்த ஒரு செயலை செய்தாலும் மன உறுதியோடு இன்று அந்த செயலை செய்து முடிப்பீங்க. அதில் வெற்றியும் பெறுப்பீங்க. அற்புதமான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. உங்களுக்கு ஒரு உயர்ந்த இடத்தையும் ஒரு பெருமையும் சேர்க்கக்கூடிய நாள். இறையருள் பரிபூர்வமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள். அற்புதமான நாள். இந்த நாளை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். சிறப்பான நாள் மகர ராசிக்காரர்களுக்கு. கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். அடுத்தவங்களுடைய அதாவது எப்படின்னா போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்கிட்ட மோதல் போக்கு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து செல்லுங்க. பொறுமையாக இருங்க, அமைதியாக இருங்க, கோவப்படாதீங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த கும்பராசிக்காரர்கள் செலவு பண்ணுங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களுக்கு இந்த நாள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் பண வரியும் பொருள் வரியும் இதெல்லாம் இல்லைனாலும் உடல் வாதிகளும் பகைகளும் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உடல் இன்று ஒத்துழைக்காது. உடல் ஒரு சோர்வாகவே இருக்கும். அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. இப்போ இந்த கடக ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் சந்திராசி இருப்பதால் மிக கவனமாக இருங்க. ஏன்னா இன்று நாளும் சரியில்லை. அது கூட சேர்ந்து சந்திராசமும் இருப்பதால் ஏற்படும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அதேபோல் பண விரயமும் அதிகமாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் கண்ணு கருத்துமாக விழிப்புணர்வோடு சிந்தித்து செயல்படுங்க. இந்த நாளை நீங்கள் சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.